நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட லக்ஷ்மி நரசிம்மன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வெயில் காலம், வெயிலின் கடுமையை அனுபவிக்கிறோம். கால நேரத்தில் கொஞ்சம் காற்று சில்லுன்னு வீசுது, மாலை நேரத்தில் லேசான காற்று. இடைப்பட்ட காலம், ஏன் இரவு நேரத்தில் கூட வெப்பத்தின் வேகம் தணியறதில்லை. கோடை மழை பெய்யாதா என்ற ஏக்கம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. அந்த மானம் இடிஞ்சு விழாதான்னு சிலர் தங்களுடைய கோபத்தை கூட வெளிப்படுத்துவாங்க. ஒரு நாட்டின் வளத்தில் மழை முக்கிய பங்காற்றுகிறது. மழை இல்லையேல் வறட்சியால் நாட்டின் வளம், வளர்ச்சி எல்லாமே பாதிக்கப்படுங்கிறத நாம் பார்க்குறோம். நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை தென்மேற்கு, வடகிழக்குன்னு 2 பருவமழை காலங்களில் மழை பெய்யணும். இவை தவிர கோடை மழையும் உண்டு. தமிழர்கள் ஓராண்டை 6 பிரிக்கிறாங்க. ஆவணி புரட்டாசி மாதம் கார் பருவம், ஐப்பசி கார்த்திகை கூதிர் பருவம், மார்கழி தை முன்பனி, மாசி பங்குனி பின்பனி காலம், சித்திரை வைகாசி இளவேனில், ஆனி ஆடியை முதுவேனில் காலம்னு அழைக்கிறாங்க. லக்ஷ்மி நரசிம்மன் சார், இது தவிர காற்று வீசும் திசையை பொறுத்து, வேகத்தை பொறுத்து பல்வேறு பெயர்களில் காற்றை அழைக்கிறாங்க. தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்று, வடக்கிலிருந்து வீசுவது வாடை காற்று, கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல், மேற்கிலிருந்து வீசுவது மேலக்காற்று. அடுத்து காற்றின் வேகம். 1 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவது மென்காற்று, 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவது இளந்தென்றல், 12 to 19 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று தென்றல் காற்று, 20 to 29 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவது புழுதி காற்று, 30 to 39 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவது ஆடிக்காற்று. ஆடிக்காற்றுல அம்மியும் பறக்கும்பாங்க. 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று கடுங்காற்று, 101 to 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவது புயல் காற்று, 120 கிலோமீட்டருக்கு மேல் வேகமாக வீசும் காற்று சூறாவளி காற்று. இப்படி காற்று பலவாறாக அழைக்கப்படுகிறது. இயற்கையை ஒட்டித்தான் மனிதனின் வாழ்வு நல்லபடியாக அமையும். அதை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது, எந்த உயிரினமாக இருந்தாலும். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும், நாம நீர் வேலி உலகிற்கு, அவனளி போல் மேனின்றுதான் சுரத்தலான். இது சிலப்பதிகார பாடல். இதில் 2 விதமான கருத்துக்கள். ஒன்று உலகின் வளம் பற்றியது, 2வது இயற்கையின் அனைத்து வளங்களும் மழையின் அளவை பொறுத்து. ஆனால் இன்னைக்கு காலநிலை மாற்றம் அடைந்து மாறி மழை வளம் குன்றியதால் இயற்கை வளமும் குன்றி வருகிறது. லக்ஷ்மி நரசிம்மன் சார், எல்லா காலமும் போய்கிட்டே தான் இருக்கும், வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்போவும் வெளியில் போயிட்டு வந்தால் உடனடியாக சில்லுன்னு தண்ணி எடுத்து குடிக்கக்கூடாது. பானை தண்ணி, ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி, அரை வெப்ப நிலையில் உள்ள தண்ணீரை மெதுவாக குடிக்கணும். நம்ம நாட்டை போலவே மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வெப்ப அலை வீசுதான். சிறிய இரத்த நாளங்கள் வெடிக்கக்கூடும் என்பதால் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அடையும் போது மிகவும் குளிர்ந்த நீரை குடிக்க வேண்டாம்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். நம்ம கை, கால் கடுமையான வெயிலில் வெளிப்பட்டால் உடனடியாக அதை கழுவக்கூடாது. கழுவுவதற்கு அல்லது குளிப்பதற்கு அரை மணி நேரம் காத்திருக்கணும்னு சொல்கிறாங்க. வெப்ப காலங்களில் அல்லது சோர்வாக இருக்கும்போது உடனடியாக குளிர்ந்த நீர் குடிப்பதை தவிர்க்கணும். ஏன்னா இரத்த நாளங்கள் அல்லது நரம்புகள் சுருங்குவதற்கு வழிவகுக்குமா. இது பக்கவாதத்திற்கு வழிகோலும்னு எச்சரிக்கை விடுக்கிறார்கள். நல்ல செய்திகளை யார் சொன்னாலும் கேட்டுக்குவோம், சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.